கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க வேண்டும்? 10 வார்த்தைகளாய் கணவன் மனைவி உறவு இருந்தால் வாழ்க்கை சிறப்பாய் இருக்கும். அதில் முதலாவதாக கணவனும் மனைவிக்கும் இருக்க வேண்டிய பண்புகளில் முக்கிய பண்பு தஹஃபுலியத், ஒருவரை ஒருவர் மதித்து வாழுதல். இன்றைக்கு அதுவே அறவே இல்லை. கணவனை மதிக்கிற மனைவி இல்லை, மனைவியை மதிக்கிற கணவன் இல்லை. ஏதோ ஒரு நாடகத்திலே சீரியலிலே வாழ்ந்ததை போல வாழுகிற சூழல் தான் இன்றைக்கு அதிகரித்து வருகிறது. பெருமானார் எப்படி வாழ்ந்தார்கள் கொஞ்சம் எண்ணி பாருங்கள். மனைவியை மதித்த கணவன். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவோடு பெருமானார் படுத்திருக்கிறார்கள். இரவு நேரம் ஆயிஷாவின் வீட்டில் முழுக்க மனைவிக்கு கொடுக்க வேண்டும். இமாம் புகாரி அறிவிக்கிறார்கள், காம ருவைதா, தன் மனைவியின் தூக்கம் கெட்டுவிடக் கூடாது என்று ரகசியமாய் எழுகிறார்கள். காம ருவைதா வஃபதஹல் பாப ருவைதா, லேசாக தெரியாமல் வாசலை திறக்கிறார்கள். பெருமானார் தெரியாமல் வாசலை திறக்கிற போது ஆயிஷா ரலியல்லாஹு விழித்துக் கொள்ளுகிறார்கள். என்ன நாயகமே, லேசா எழுந்து லேசாக வாசலை திறக்கிறீர்களே. அம்மா ஆயிஷா, உன்னோடு தான் நான் இருக்க வேண்டும் அம்மா, ஆனால் ரப்பை தொழ வேண்டும் என்று என்னுடைய ஆழ்மனதில் ஆசை வந்தது. உன் தூக்கம் கெடாமல் ரப்பை தொழ நான் புறப்பட்டேன். எனக்கு நீ அனுமதி கொடுக்கிறாயா? யாரிடத்தில் கேட்பது? அன்பு மனைவியிடத்தில் ஆயிஷா கேட்கிறார்கள், அம்மா எனக்கு அனுமதி கொடுக்கிறாயா? மனைவியை மதித்த கணவன். ரசூலுல்லாஹ் வயசு 60, இந்த அம்மா வயசு 15. 15 வயது ஆயிஷாவிற்கு பெருமானார் கொடுத்த மரியாதை. அம்மா நான் தொழுது கொள்ளவா? அனுமதிக்கிறாயா? அல்லாஹு அக்பர். இந்த மாதிரி மரியாதை கணவன் மனைவிக்கு கொடுத்ததுண்டா? மனைவி என்பவள் கணவனிடத்தில் எதையும் எதிர்பார்ப்பதில்லை. டெய்லி எங்க வீட்டுக்காரி எனக்கு பிரியாணி கொடுக்கணும்னு நினைக்கிறல்ல, எனக்கு 100 பவுன் நகை கொடுத்தே தீர வேண்டும் என்று சொல்லுகிறாள். மனைவி ஒரு பெண் கணவனிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? 4 பேருக்கு மத்தியில் என்னை மதிக்க வேண்டும், 4 பேருக்கு மத்தியில் என்னை புகழ்ந்து பேச வேண்டும். அதுலயும் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி தஆலா தன் மனைவி தன்னுடைய மகளின் திருமணத்தில் சொல்லுவார்கள். 9 விஷயத்தை சொல்லுவாங்க. அதுல ஒன்ன சொல்றேன். மனைவிக்கு ரொம்ப ஆசை என்னன்னா, புகழ மனசுக்குள்ள வைக்க கூடாதான். புகழ 4 பேருக்கு மத்தியில மனைவியை புகழ்ந்து பேசணும், புகழை வெளிப்படுத்த வேண்டும். பெண் இதை விரும்புவாள். 4 பேருக்கு மத்தியில் என் வீட்டுக்காரம்மா இருக்கே பிரியாணி சமைச்சா எப்படி தெரியுமா அப்படின்னா 1 வருஷம் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அன்புக்குரியவர்களே, இதை மனைவி விரும்புவாள். மனைவியின் இயற்கை. அல்லாஹ் இப்படித்தான் ஒரு பெண்ணை படைத்திருக்கிறான். 4 பேருக்கு மத்தியில் மனைவியை புகழ வேண்டும். ஆனா ஆம்பளைகளுக்கு என்ன பழக்கம் தெரியுமா? எல்லா ஆம்பளைகளுக்கும் 4 பேர் இருந்தா தான் மனைவியை ஒரு மாதிரியா பார்ப்பான். எல்லா ஆம்பளையும் நல்லா தான் சமைக்கும், யாராவது வந்துட்டா மட்டும்தான் கொஞ்சம் உப்பு கூட போட்டுருவாங்க, மனைவியை கொஞ்சம் மட்டம் தட்டுறாங்களாம். நம்ம கையில தஸ்பீ வச்சிருக்கிற மாதிரி அந்த அம்மா மனசுக்குள்ள ஒரு தஸ்பீ வச்சுக்கும், வரிசையா சேர்த்து வைக்கும். என்னைக்கு தஸ்பீஹுக்கு பிரச்சனையோ அன்னைக்கு ஆரம்பமாகும். 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னது மறக்கவே இல்லை, 4 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது மறக்கவே இல்லை என்று வரிசையா வந்து விழுகும் இல்லையா? அப்ப மனைவி என்ன எதிர்பார்க்கிறாள்? ஒரு பெண்ணின் எதிர்பார்ப்பு என்ன? பெருமானார் அதை பூர்த்தி செய்தார்கள். எந்த மனைவியையாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 பேருக்கு முன்னால் குறைத்து பேசி இருக்கிறார்களா? வரலாறுகளை புரட்டுங்கள். உங்கள் தாய், பெருமானார் பேசுகிற போதே சொல்லுவார்கள், உங்கள் தாய் உம்மு சலமா இப்படி சொல்லுகிறார்கள், உங்கள் தாய் ஹப்ஸா இப்படி சொல்லுகிறார்கள். அல்லாஹு அக்பர். மனைவியை மதித்த கணவன், கணவனை மதிக்கிற மனைவி. இங்கேயும் நாம விழுந்துருவோம்.
கணவனை மதிக்கிற மனைவி நம்முடைய இல்லத்தில் இருக்கிறாளா? மதுரையில இருக்கிறாங்க. நான் எங்க ஊரை சொல்றேன், ஏன்னா நான் ஊருக்கு போகணுமா இல்லையா? எந்த அளவிற்கு கணவனை மதித்தார்கள் தெரியுமா? அன்னை கதீஜா ரலியல்லாஹுவின் வரலாறுகளை பாருங்கள். கணவனுக்காக முழு சொத்தையும் கொடுத்து அனைத்தையும் கொடுத்த அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா, கோடீஸ்வரி கதீஜா, இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் அத்தனையும் மார்க்கத்திற்காக அன்பு கணவனுக்கு கொடுத்து விட்டு வஃபாத்தாவதற்கு ஒரு சில தினங்களுக்கு முன்னால் கதீஜா ரலியல்லாஹு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அன்பு மனைவி உடல்நிலை சரியில்லை. ஃபாத்திமா, ஃபாத்திமா கொஞ்சம் வாம்மா, என்ன கொஞ்சம் கை கொடுமா, கொஞ்சம் தூக்கி விடுமா, கொஞ்சம் எழுந்து கொள்கிறேன் அம்மா. ஃபாத்திமா ரலியல்லாஹு வருகிறார்கள், அம்மாவை தூக்குகிறார்கள், எழுகிறார்கள், மூளையிலே நிறுத்துகிறார்கள். ஏனம்மா இவ்வளவு சிரமம் எடுத்து நீங்கள் நிற்கிறீர்களே, இந்த ஒரே ஒரு வரலாறு எல்லா பெண்களுக்கும் போதும், ஏனம்மா இவ்வளவு சிரமம் எடுத்து ஏன் நிற்க வேண்டும் என்று அன்பு மகள் கேட்கிற போது ஃபாத்திமா ரலியல்லாஹுவை பார்த்து அன்னை கதீஜா சொன்ன வார்த்தை, அம்மா கஸ்தூரி மனம் வருகிறது தெரிகிறதான்னு கேட்டாங்க. கஸ்தூரி மனம் வருகிறது தெரிகிறதா? ஆம் தெரிகிறது. அப்படியானால் உங்கள் தகப்பனார் வருகிறார் இல்லையா? உங்கள் தகப்பன் வந்தால் கஸ்தூரி மனம் வரும் அம்மா. எப்பொழுது பெருமானார் வந்தாலும் நான் என்றைக்கு அமர்ந்திருந்து வரவேற்றிருக்கிறேன் என் அன்பு கணவனை, என் அன்பு கணவனை எழுந்திருத்து வரவேற்கிற பழக்கம் இன்றைக்கு எழ முடியவில்லை. அதனால் நான் என் கணவனை அமர்ந்து வரவேற்க முடியுமா? இன்னைக்கு எந்த அம்மினியாவது புருஷனை வரவேற்று இல்லையா, அதுவும் சொத்தை உள்ள காலி பண்ண புருஷன் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவரை பார்க்கும் போதே அல்லாஹு அக்பர், அந்த பார்வையிலேயே அவர் ஜனாசாவா இருக்கணும், அப்படி ஒரு பார்வை. ஆனா அன்னை கதீஜா கணவனை மதித்த விதம், கணவன் மனைவியை மதிப்பதும் மனைவி கணவனை மதிப்பதும் அந்த குடும்பத்தை புடம்போடும். நம்முடைய முன்னோர்கள் ஒருவரை ஒருவர் மதித்து வாழ்ந்தார்கள், இல்லைன்றே சொல்ல முடியாது. ஆனா இன்றைக்கு கல்லூரிகளிலும் ஆடம்பரங்களிலும் கலாச்சார மோகத்திலும் மூழ்கி இருக்கிற நாம், ஆணும் பெண்ணை மதிப்பதில்லை, பெண்ணும் ஆணை மதிப்பதில்லை. மதிக்கும் கலாச்சாரம் வந்துவிட்டால் இந்த குடும்பம் சிறக்கும். அல்லாஹ் அதற்கு நல்லருள் வாழிப்பானாக. இரண்டாவதாக தவஜுஹியத், ஒருவர் மற்றொருவரை கவனிக்கிற பண்பாடு குறைந்து கொண்டே வருகிறது. முதல் என கவனிப்பு என்று ஒன்று இருந்தது. தகப்பனார் கவனிப்பாருங்கிறதுனாலேயே பிள்ளைகள் சீராக இருப்பார்கள். பாப்பா பார்த்துட்டு வர்ற, உம்மா பார்த்துருவாங்க, அதனால இல்லையா? அப்ப தகப்பனாருக்காக வாழ்ந்த காலம், தகப்பனாருக்காக வாழ்ந்த காலம் மாறி இன்றைக்கு பிள்ளைகளுக்காக வாழும் காலம். பிள்ளை என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் இவர் கேட்பார், இவர் சொல்றத பிள்ளைகள் கேட்காது இல்லையா? செல் வந்ததற்கு பிறகு, இந்த செல் அப்படின்னு சொன்னாலே மரத்துக்கு செல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மரத்தை அரிச்சிரும். அதே மாதிரி இந்த செல் போன் வந்துச்சா இல்லையா, நம்முடைய குடும்பத்தை அரித்து விட்டது. செல் அரிப்பு என்று தமிழிலே சொல்லுவார்கள். என்னவோ நல்ல பேர் தான் வைத்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு மாறி போனோம் என்றால், செல்லை நாம் வைத்திருந்த காலம் போய் இன்றைக்கு செல் நம்மை வைத்திருக்கிறது. இதுதான் யதார்த்தம். 4 இமாம்கள் காணாம போயிட்டாங்க. இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபி, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல். இப்ப இருக்கிற ஒரே இமாம் கூகுள். இமாம் கூகுள் அப்படின்னாவே அவங்க எல்லாம் சொல்றாங்க, நல்லதும் சொல்லுவாங்க, கெட்டதும் சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. அன்புக்குரியவர்களை நாம் எண்ணி பார்க்கிறோம். அதைத்தான் இமாமா இவன் ஏத்து வச்சிருக்கிறான். எல்லாரும் இமாமா ஏத்து வச்சிருக்க, அடிப்பா கூகுள்ல. அல்லாஹு அக்பர். அன்புக்குரியவர்களே, இந்த தவஜுஹியத், தன் பிள்ளை உருவாக வேண்டும் என்ற தூரநோக்கு கவனம். ஹிந்தா தன்னுடைய பிள்ளை முஆவியா ரலியல்லாஹுவை அரசியல்வாதியாக மாற்றுவேன் என்று தவஜுஹியத் கவனத்தை செலுத்தினார்கள். 5 மாகாணங்களுக்கு அதிபதியாய் மாறி போனார்.
ஒரு தாயும் தகப்பனும் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும். உருவாக்க நினைத்த தகப்பனின் பிள்ளைகள் அபுல் அஸ்வத், 3 பிள்ளைகள், பெரிய முஃப்திகள். 3 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அபுல் அஸ்வத், யார் அபுல் அஸ்வத்? குர்ஆனுக்கு ஜேர் ஜபர் போட்டாரா இல்லையா? இலக்கணத்தை உருவாக்கிய அபுல் அஸ்வத் சொல்லுகிறார், 3 பிள்ளைகள் எல்லோரும் மார்க்க அறிஞர்கள். சொன்னார், உங்களை பெறுவதற்கு முன்னர், பெற்றதற்கு பிறகு நான் பட்ட கஷ்டத்தை விட உங்களை பெறுவதற்கு முன்னர் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் பிள்ளைகளுக்கு புரியல. பெற்றதுக்கு பிறகுதான் வழக்க கஷ்டப்படுவாங்க, பெறதுக்கு முன்னாடி நீங்க என்ன கஷ்டப்பட்டீங்க? அப்ப சொன்ன வார்த்தை அபுல் அஸ்வத் இன்றைக்கு நினைவூட்டுகிறேன். நான் ஹலாலான உணவை உண்டாத்தான் எனக்கு ரப்பு நல்ல மனைவியை கொடுப்பான்னு சொல்லி நான் பாலிகானதிலிருந்து ஹலாலை உண்ணுகிறேன். அல்லாஹ்விடத்திலே எனக்கு நல்ல மனைவி வேண்டும், சாலிகான மனைவி வேண்டும், சாலிகான மனைவி வேண்டும், சாலிகான மனைவி வேண்டும். அதன் மூலமாக பிறக்கிற பிள்ளைகள் நல்லோர்களாக பிறக்க வேண்டும் என்று ரப்பிடத்திலே கேட்டு கேட்டு கடும் கஷ்டப்பட்டு உங்களை பெற்றெடுத்தேன். நீங்க அது எதுக்குமே இல்லையே. எந்த இளைஞனை கேட்டாலும் புள்ள எப்படி இருக்கணும்னா வெள்ளையா இருக்கணும், ஒல்லியா இருக்கணும், முடிச்சு. அப்ப என்ன மாதிரி ஆளுகள்லாம் யார் கட்டுறது இல்லையா? அன்புக்குரியவர்களே எண்ணி பார்க்கிறோம். இனிமேல் கட்ட மாட்டாங்க. மாஷா அல்லாஹ். அன்புக்குரியவர்களே கொஞ்சம் எண்ணி பார்க்கிறோம். அப்ப வாலிப பருவத்தில் இருப்பவர்களுக்கு அல்லாஹ் ஹலால் ஹலால் வேண்டும், ஹலாலான முறையிலே வாழ வேண்டும், ஹலாலான மனைவி எனக்கு கிடைக்க வேண்டும், சாலிகான பெண்ணின் மூலமாக எனக்கு பிறக்கிற பிள்ளைகள். அப்ப 18 வயசுல இருந்தே பாலிகானதிலிருந்தே அல்லாஹ்விடத்திலே கேட்டு கேட்டு நீங்கள் கிடைத்திருக்கிறீர்கள் மகனே. இந்த முயற்சி யாருங்க செஞ்சிருக்கிறோம்? இந்த தவஜ்ஜுகியத் யாருக்கு வந்தது? தகப்பனின் கவனம். முஃப்தி ஷஃபி ஷாப் மாரிஃபுல் குர்ஆன் எழுதிய மாமேதை அவர்கள் வரலாற்றிலே எழுதுகிறார்கள், எனக்கு தஹஜ்ஜத்தின் பழக்கம் இடையில் ஏற்பட்டதில்லை. என்னுடைய தகப்பனாரும் தாயாரும் தொழுததை கண்டு நான் தஹஜ்ஜத்து தொழுகிறேன். தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்திலே கேட்டேன், ரப்பே எனக்கு சாலிகான மனைவியை கொடுக்க வேண்டும், அதன் மூலமாக பிறக்கிற ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் அத்தனை பேர்களையும் மார்க்க வல்லுநர்களாக நீ மாற்ற வேண்டும் என்று நான் கேட்டதன் விளைவு இன்றைக்கு முஃப்தி ரஃபி கிடைத்திருக்கிறார், முஃப்தி தகி உஸ்மானி கிடைத்திருக்கிறார், 3 பெண் பிள்ளைகள் கிடைத்திருக்கிறார். வரிசையா எழுதுறாங்க. அப்ப விதை போட்டது தானே, விதை போட்டு அதற்கு பிறகு நாம் எதிர்பார்த்தால் தான் மரம் கிடைக்கும், திடீர்னு மரம் வராது. அதனால சாலிகான பிள்ளைகள் உருவாக வேண்டுமானால், சாலிகான சந்ததிகள் உருவாக வேண்டுமானால் தவஜ்ஜுகியத் கொஞ்சம் புடம்போட வேண்டும். அல்லாஹு அக்பர். ஆனா இன்னைக்கு அந்த தவஜ்ஜுகியத்திலேயே அடுத்து நம்முடைய தலைமுறை எப்படி உருவாக வேண்டும், என் பிள்ளை எப்படி வரணும், என் பொம்பளை பிள்ளை எப்படி வரணும், என் ஆண் பிள்ளை எப்படி வர வேண்டும் என்ற அந்த தூர நோக்கு சிந்தனை குறைந்து கொண்டே வருகிறது. இல்லைன்னு சொல்றதுக்கே இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தவஜ்ஜுகியத்தோடு உருவாகிற பாக்கியத்தை நல்குவானாக. அதுக்கும் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா ஃபாத்திமா எப்படி வளர்த்தாங்க தெரியுமா? ஒரு தாய் பிள்ளைகளை வளர்ப்பதில் அக்கறை எடுக்க வேண்டும். கஷ்டத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்கிற தாய் வாழ்க்கையில் தோற்றதே இல்லை. சந்தோஷங்களை மட்டுமே இன்றைக்கு நாம் சொல்லிக் கொடுக்கிறோம். கஷ்டங்களை சொல்லிக் கொடுத்து வளர்க்கிற பண்பாடு நம்மிலே வளர்கிற போது நம்முடைய குடும்பம் செழித்து நிற்கும். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிருந்தா சொர்க்கத்து உணவை கொடுத்திருக்கலாம். ஆனா ஃபாத்திமாவின் வீட்டிலே 3 நாள் பட்டினி, கடுமையான பட்டினி.
இதை கேள்விப்பட்ட பெருமானார் வருகிறார்கள். அம்மா பாத்திமா, உங்கள் வீட்டிலே 3 நாள் பட்டினியா? என் பேர பிள்ளைகள்லாம் சாப்பிடலையா? 3 நாள் ஆச்சா? ஆமா பாப்பா, அழுதுகிட்டே வெளியே போயிட்டாங்க பாப்பா. பெருமானார் தேடி செல்லுகிறார்கள் பேர பிள்ளைகளை. ஆடு மேய்க்கிற இடையன் இடையிலே வருகிறார். என் பிள்ளைகளை பாத்தீங்களான்னு கேட்டாங்க. அழுதுகிட்டே போயிட்டு இருந்தாங்க. பார்த்தேன். நானு ஏன் அழுகிறீங்கன்னு கேட்டேன். எங்களுக்கு சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு, பசியா இருக்குன்னு சொன்னாங்க. வேகமாக ஆட்டிலே பாலை கறந்து தம்பி ஹுசைனிடத்திலே கொடுத்தேன். அவர் குடிப்பதற்கு வாய்வரை கொண்டு சென்று விட்டார். ஆனால் அண்ணன் ஹசன், இடையன் சொல்லுகிறார், தடுத்து நிறுத்தி விட்டார். அண்ணன் ஹசன் தடுத்து நிறுத்தி ஆட்டிலே பால் கறக்க எஜமான் உங்களுக்கு அனுமதி கொடுத்தாரான்னு கேட்டாரு. நான் இல்லைன்னு. அப்படின்னா பால் உங்களுக்கே ஹலால் இல்லை, எங்களுக்கு எப்படி ஹலாலாகும் என்று கொடுத்து விட்டு சென்று விட்டார்கள். உனக்கே ஹலால் இல்லை, கறக்கிற அனுமதி இல்லை. பெருமானார் அழுது கொண்டே செல்லுகிறார்கள். பேரித்த மரத்தின் அடியிலே படுத்திருக்கிறார்கள். 2 பேர்த்தையும் 2 மடியில போட்டுட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பழங்கள் எல்லாம் உதிர்ந்து கிடக்கிறது, அந்த பழங்களை எதிர்த்து சாப்பிட்டு இருக்கலாமே அப்படிங்கிறப்ப அந்த அசண்டலி எல்லாம் சொன்னாங்க, நானா நீங்க தானே சொல்லி இருக்கிறீங்க சதக்காவின் பொருள் நமக்கு ஹலால் இல்லை என்று சொல்லி இருக்கிறீர்கள். இது சதக்காவுக்கான மரங்கள், நமக்கு ஹலால் இல்லை, சாப்பிடவில்லை. 2 பேர்த்தையும் அள்ளி அணைச்சு பெருமானார் ஃபாத்திமாவின் வீட்டுக்கு அழைத்து சென்றார்கள். ஃபுல்தியா ஃபாத்திமா, குழந்தை வளர்ப்பதில் நீ ஜெயித்து விட்டாய் அம்மா ஃபாத்திமா, குழந்தை வளர்ப்பதில் ஜெயித்து விட்டாய். நம்முடைய பாத்திமாக்களே, குழந்தை வளர்ப்பதில் ஜெயித்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? தவஜ்ஜு, குழந்தையின் மீது தவஜ்ஜு வேண்டும். அவன் டிவி பார்க்கிறானா கூடாதுன்னு சொல்லணும். செல்போனிலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கிறானா கூடாதுன்னு சொல்லணும். ஆனா இன்றைக்கு பிள்ளைகளுக்கு அடிமையாய் போன காரணத்தினால் காலேஜில் படிக்கிற பிள்ளைகள் செல்போனை இல்லையா 12 மணி 1 மணிக்கு துப்பட்டியை போட்டுட்டு உள்ள விளக்கறிகிறது. உள்ள விளக்கறியுது என்னன்னு கேட்க முடியல. நஊது பில்லாஹ். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய குடும்பம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? நம்முடைய தவஜ்ஜு இல்லாத காரணத்தினால் நமக்கு தெரிந்தே நம்முடைய ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் பாழாய் போகிறார்கள், வீணாய் போகிறார்கள். இந்த காலம் இன்னொரு 10 வருஷத்துல பெரிய நஷ்டத்தை இந்த சமூகம் சந்திக்க இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்பொழுதே உஷாராகி கொள்ள வேண்டும். இதைத்தான் இந்த ஷரியத் பாதுகாப்பு பேரவை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது. அப்படியே விஷம் உள்ள வந்துகிட்டே இருக்கு, ஆனா அது விஷம்ண்டே தெரியாம நான் ஜம்முன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். தவஜ்ஜுஹியத் இல்லை. இமாம் கஸ்ஸாலி அன்னைக்கே சொன்னாங்க, உணவில் கவனம், உணவில் கவனம் தேவை. காரணம், உணவுதான் உணர்வாக மாறுகிறது, உணர்வுகள் தான் எண்ணங்களாக மாறுகிறது, எண்ணங்கள் தான் சொற்களாய் மாறுகிறது, சொற்கள் தான் செயல்களாய் மாறுகிறது, செயல்கள் தான் பழக்கங்களாக, பழக்கங்கள் நடத்தைகளாக, நடத்தைகள் தான் மனிதனை தீர்மானிக்கிறது. உணவு கெட்டு போச்சுன்னு வச்சுக்கங்களேன், ஹராமான உணவு உள்ள போச்சுன்னா உணர்வு கெட்டு போகும். உணர்வு கெட்டு போன எண்ணங்கள் கெட்டு போகும். எண்ணங்கள் கெட்டால் சொற்கள் மாறி போகும். சொற்கள் மாறினால் செயல்கள் மாறும். செயல்கள் மாறினால் பழக்கம் மாறும். பழக்கம் மாறினால் நடத்தை மாறும். நடத்தை மாறினால் மனிதன் மாறுவான். இன்னைக்கு உணவு கெட்டு போச்சு. யூதர்களின் உணவுகளை வாங்கி கொண்டு போய் அந்த ருசியை நாவு கேட்கிறது. KFC இல்லாம என் பையன் இருக்கவே மாட்டான், சிக்கன் இல்லாம என் பையன் இருக்கவே மாட்டான் இல்லையா? சீக்கிரம் கொண்டு போறது சிக்கன், அது யாரும் தெரியறது இல்ல. சிக்கன் இல்லாம இருக்க மாட்டான்னா புள்ளைய நீ சீக்கிரம் அனுப்புறதுக்கு முயற்சிக்கிறேன்னு அர்த்தம். காலேஜுக்கு அனுப்புறதை நான் சொல்லல, கபருக்கு அனுப்புறதை சொல்லிட்டு இருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் எண்ணி பார்க்கிறோம். தவஜ்ஜுஹியத், குடும்பத்தின் மீதும் குழந்தைகளின் மீதும் எதிர்வரும் காலத்தை குறித்த அக்கறைகளை விதைக்க வேண்டிய நிலையில் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். ஆனால் இந்த உம்மத் உறங்கிக் கொண்டிருக்கிறார். மூன்றாவதாக தஆருஃபியத், ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி இருக்கிறோமா, தாருஃப் செய்திருக்கிறோமா? நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கணவன் மனைவி இடத்திலே உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை எல்லாம் சொல்லி இருக்கிறோமா?
தாரும் செய்திருக்கிறோமா? மனைவியா கணவன் யார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு மனைவி யார்? அவள் என்னவெல்லாம் செய்கிறாள். ஒரு கணவன் குடும்பத்திற்காக அவன் என்னவெல்லாம் செய்கிறான். என்னைக்காவது பட்டியல் போட்டோமா? இவ்வளவு வேலையா நம்ம குடும்பத்தில் நடக்குதா? அல்லாஹு அக்பர், எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் தெரியுமா? நம்முடைய மனைவி யார்? கல்யாணம் முடிச்சு ஒரு 50 வருஷம் வாழ்றோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 50 வருஷமுமே நமக்காக பாடுபட்டவள் அவள். விடுமுறையே இல்லாமல் கல்யாணம் முடிச்சதிலிருந்து கபருக்கு போற வரைக்கும் அவளுக்கு லீவே இல்லையே. புள்ள, குடும்பம், கணவன், கணவனின் பொருள் பாதுகாத்தல், வாரிசியா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா, எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா. அவளின் கஷ்டம், நமக்காகப்பட்ட கஷ்டங்கள் எத்தனை நாள். 70 வயசுல 60 வயசுல நம்ம காலம் அமுத்திருக்கா. அவ காலம் என்னைக்காவது அமுத்தனம்மா? அவ கஷ்டத்துல என்றைக்காவது பக்கத்துல போய் உட்கார்ந்து உனக்கு என்ன செய்யுது, காய்ச்சலாக இருக்கிறதா? அவளுடைய தலையை தூக்கி மடியிலே வைத்து வருடிய நாட்கள் எத்தனை. 60 வயசுல தாருஃபே இல்லை. 50 வருஷம் சமைத்து கொடுத்த தியாகி. 50 வருஷம் சமையலுக்கு இன்னைக்கு எவ்வளவுங்க? ஒரு மாசத்துக்கு ஒரு வேலைக்காரி வச்சா எவ்வளவு? நீங்க தான் சொல்லணும். ஒரு 5000 ரூபாய் வைக்கலாமா? 10,000 ரூபாய். ஆமா, 50 வருஷத்துக்கு 600 மாசம். 600 10 எவ்வளவு ஆச்சு? 60 லட்சம் ரூபாய் அவளுக்கு நம்ம கொடுத்துருக்கணும் இல்லையா? வீட்டில் வாட்ச்மேன், நான் சிங்கப்பூர் போறேன், ஜப்பான் போறேன், சைனா போறேன், அங்க போறேன், இங்க போறேன், வீட்டை பாதுகாத்துக்கோ, பிள்ளைய பாதுகாத்துக்கோ. 50 வருஷமா பாதுகாத்து 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 இல்லையா? வாட்ச்மேனுக்கு எவ்வளவுங்க கொடுக்கலாம்? ஒரு 10,000 போடுவோமா? அதுக்கு ஒரு 60 லட்சம் போடுங்க. பெண்களே, நீங்க கேட்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சுதான் இந்த கணக்கு போடுறோம். நீங்க அங்க போய் அஜத்து சொல்லிட்டாரு எனக்கு 4 கோடி சேவை இல்லையா, சொல்ல மாட்டீங்க. அதே மாதிரி ஆயா வேலை பார்க்கறது வீட்டில் நம்மளால செய்ய முடியுமா? நம் பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் எத்தனை முறை சுத்தம் செய்தவள் அவள், எத்தனை முறை. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தமா அவள் செய்த தியாகங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா. மாமியார்ட்ட வாங்கிய பேச்சுக்கள் எவ்வளவு, நாத்து நாட்டை வாங்கிய பேச்சுக்கள் எவ்வளவு. 1 2 சில பேர்த்துக்கு ஒரு நாத்துனாவே அவ்வளவு பிரச்சனை. சில பேர்த்துக்கு 8 நாத்துனா 9 நாத்துனா சக்கராத்து தான் இல்லையா? அன்புக்குரியவர்களே, ஜாபிர் ரலியல்லாஹுக்கெல்லாம் கூட பிறந்த சகோதரிகள் 9 பேராம். அதனால அவர் கல்யாணம் பண்ணும் போதே ரசூலுல்லாஹ் சொன்னார், நாயகமே கன்னி பெண் எனக்கு வேணாம், வாங்கி கட்ட முடியாதவனால, அதனால நல்ல அனுபவசாலியாவே ஒரு சையிபாவை மணமுடிக்கிறேன். அந்த வரலாறுகளை நாம் புகாரியிலே பார்க்கிறோம். அவ்வளவு கஷ்டப்பட்டவள். இவன் குழந்தைக்காக ரத்தத்தையே பாலாக மாட்டி கொடுக்கிறாள். எத்தனை கோடிங்க கொடுக்கிறது? 2.5 வருஷம் பால் கொடுத்த தியாகி அவள். அதையும் தாண்டி 9 மாத காலம் குழந்தையை பெற்றெடுத்து கொடுத்தாள். கணவனின் குழந்தையை வயிற்றுக்குள்ள வச்சு 9 மாசம் செத்து பிழைக்கிறாள். தமிழன் என்ன அழகா பேர் வச்சிருக்கிறான் பாருங்க, செத்து பிழைக்கிறாள். ஒரு பொண்ணு சொல்லிட்டா, ஏங்க நான் 2 பிள்ளைய பெத்துட்டேன், என்னால முடியாது, நீங்க ஒரு 2 பிள்ளைய பெத்துக்கோங்க. இன்னைக்கு விஞ்ஞான காலம், மருத்துவ உலகம் ஏராளமான சாதனைகளை செய்திருக்கிறது. அதனால வயிற்றுக்குள்ள ஒரு கர்ப்பத்தை ஃபிட் பண்ணி, ஒரு ஆணின் வயிற்றுக்குள்ள ஃபிட் பண்ணி இல்லையா, இன்னைக்கு டெஸ்ட் பேபி, அந்த பேபி இந்த பேபின்னு வருதா இல்லையா? அதே மாதிரி ஆம்பளை பேபி அப்படின்னு சொல்லி ஒரு செட் பண்ணி எந்த ஆம்பளையாவது அதுக்கு ரெடியா இருக்கானே? செய்ய முடியுமா? யோசிக்க வேண்டும். செத்து பிழைக்கிறாள், செத்து பிழைக்கிறாள். ஆனா கஷ்டப்படுறதெல்லாம் உம்மா. இன்சியல் குழந்தை பிறந்த உடனே இன்சியல் மட்டும் வாப்பா. நீ என்னப்பா வாப்பா, நீ என்னப்பா கஷ்டப்பட்ட கேட்டு பாருங்க. ஒரு கஷ்டமும் இல்லை. தன் கணவனுக்காக தியாகம் செய்கிறாள். கணவன் உறங்கிய பிறகு உறங்குகிறாள். கணவன் எழுவதற்கு முன்பதாக விழித்துக் கொள்ளுகிறாள். பின் தூங்கி முன் எழும் பேழை அவள். முன் தூங்கி இல்லையா, பின் தூங்கி முன் எழும் பேழை அவள். எல்லா பெண்ணுமே என்ன நினைப்பா தெரியுமா? கணவனுக்கு முன்னாடி சுமங்கிலியா நான் மௌத்தா போயிடணும்னு நினைக்கிறாளே, கணவனுக்கு முன்னாடி நான் போய் சேர்ந்துடணும், நான் போய் சேர்ந்துடணும் என்று நினைக்கிற அந்த பெண்ணை
நாம் என்ன புரிந்து வைத்திருக்கிறோம்? மனைவி என்ன சாதாரண? இன்னொரு பக்கம் கணவன், அல்லாஹு அக்பர், கண்ணவன். கல்யாணம் பண்ணினதுல இருந்து கொஞ்சம் கணவன்மார்களை யோசிச்சு பாருங்க. பண்ண தியாகம், தனக்குன்னு சம்பாரிச்சத ஒண்ணு கூட வச்சுக்கலையே. எல்லாம் மனைவி மக்கள், மனைவி மக்கள் அத்தனையும் கொடுத்து விட்டு இவன் நோட்டாண்டினா ஒரு வெறும் இல்லையா 2 Dress 3 Dress ஒரு கர்ச்சீப் உதறி விட்டு போயிட்டே இருப்பார். சண்டையில கூட சொல்லுவார், எனக்கு ஒண்ணும் இல்ல, கர்ச்சீப் உதறி போட்டு போயிருவேன் இல்லையா? அத்தனை கஷ்டம். சம்பாதிக்க ஆரம்பிச்சதுல இருந்து 25 வயசுல இருந்து கடைசி வரைக்கும் கஷ்டப்படுபவன் இவன். யாருக்காக? உடல்நிலை சரியில்லைன்னா தனக்கு ஒரு ஆண் பார்த்ததே இல்லையே. ஆனா மனைவிக்கு, மக்களுக்கு நான் ஓடி ஓடி பார்க்கிற அந்த ஆண் குடும்பத்துக்காகவே கஷ்டப்படக்கூடியவன். ஒரு பெண் என்ன வேண்டும் இல்லையா? நீ உன்னை என்னத்தை கண்ட? 50 வயசு வாழ்ந்தாச்சு, உன்கிட்ட இருந்து என்னத்தை கண்ட இல்லையா? என்னைய கும்பகோணத்துல கேட்டாங்க, மாயவரத்தில் கேட்டாங்க, அந்த ஊர்ல கேட்டாங்க, புத்தானத்தில் கேட்டாங்க, எல்லாம் முடிச்சு பாலு கிணத்துல தள்ளி விட்டானுங்க என்று பேசுகிற இந்த பேச்சு மார்க்கம் விரும்புகிறதா? கொஞ்சம் யோசிக்க வேண்டும். கணவனை குறித்து மனைவியின் புரிதல், மனைவியை குறித்து கணவனின் புரிதல், இதற்கு பெயர் தாருஃபியத். புரிந்து கொண்ட குடும்பங்கள் வாழ்க்கையில் தோற்றதாக வரலாறே இல்லை. பெருமானார் இந்த புரிதலைத்தான் கொஞ்சம் நம்ம யோசிச்சு பாருங்களேன். 2 பொண்டாட்டி கட்டினவனுடைய நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்கு? மாலால யாராவது இருந்தா கோச்சுக்க வேணாம், படாத பாடு. 11 மனைவியை கட்டி எல்லோரும் பாராட்டுகிற கணவன் சொன்னா, கணவனை புரிந்தவர்களை உருவாக்கினார்கள், மனைவியை புரிந்த கணவனாக ரசூல் வாழ்ந்தார்கள். இந்த புரிதல் இருந்தது, எனவே எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்வு நடந்தது. முதல்ல இந்த புரிதலை கணவன் மனைவிக்கு கொடுத்திருக்கிறோமா? மனைவி சொன்னதை காது கொடுத்து கேட்கிற கணவன் இருக்கிறானா? அந்த அம்மா பேச வரும்போது கடைசியா நீ என்ன சொல்ல வர்ற? என்ன ஆரம்பிக்கவே இல்லையா? ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கேட்கிறான், கடைசியா நீ என்ன சொல்ல வர்ற? நஊது பில்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும். 4வதாக தனசுரியத், ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுதல் குடும்பத்தை வலுப்படுத்தும். உதவி கொள்ளுதல் இந்த சார்பு கலாச்சாரம் இதைத்தான் சொல்றாங்க. இது ஒரு காலத்துல இருந்துச்சு, நம்ம காலத்துல என்ன பார்த்துட்டோம். சார்பு கலாச்சாரம்னா என்னன்னா, மனைவிக்கு சம்பாதிக்க தெரியாது, நல்ல சமைக்க தெரியும். புருஷனுக்கு சமைக்க தெரியாது, சுடுதண்ணி கூட போட தெரியாது, சம்பாதிக்க தெரியும். இவர் சம்பாதிப்பார், அந்த அம்மாவுக்கு சமைக்க தெரியும். மனைவியை சார்ந்து கணவன் இருப்பான், கணவனை சார்ந்து மனைவி இருப்பார்கள். அந்த காலம் வரைக்கும் குடும்பம் சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப நானும் படிக்கிறேன், நீயும் படிச்சுக்கோ, நானும் சமைக்கிறேன், நீயும் சமைச்சுக்கோ இல்லையா? நானும் வேலைக்கு போறேன், நீயும் வேலைக்கு போய்க்கோ. இதெல்லாம் தாண்டி வாங்க போங்கலாம் போயிட்டு, டே குண்டா நல்லா இருக்கியா? யாரு? மனைவி கணவனை பார்த்து. நடந்து கொண்டிருக்கிற கலாச்சாரங்களை சொல்லுகிறேன். நல்லா இருக்கியா? பேர் சொன்னதெல்லாம் மாறி போய் இன்றைக்கு 4 பேருக்கு மத்தியிலே கணவனை திட்டுகிற 2 பேர் வேலைக்கு போற குடும்பத்துல நாம சராசரி நிகழ்வுக்கு வருகிறோம். 2 பேர் குடும்பத்துல கல்யாணம் பண்ணிட்டா ஒரு குழந்தை வருகிற போது வேலையை விட்டு மனைவி வருவாள். இன்னைக்கு காலம் மாறிடுச்சு, வேலையை விட்டுட்டு கணவன் வருகிறான். நகர்ப்புறத்து வாழ்க்கை இப்படித்தான் நகர்கிறது. பிறகு எங்கே குடும்பத்தில் நிம்மதி இருக்கும்? தனசுரியத், ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுதல், சார்பு கொள்கை எங்கே இருக்கிறதோ அந்த குடும்பத்தில் தான் சந்தோஷம் இருக்கும். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்திற்குள்ளே உதவுதலை வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஒரு குடும்பம்னு சொன்னா எல்லாம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சிலருக்கு சம்பாதிக்கிற ஆற்றலை கொடுப்பான், மற்றவர்களை அரவணைக்கிற போதுதான் அது அல்லாஹ் பரக்கத்தை செய்வான். எல்லாத்துக்குமே எல்லா திறமையும் இருக்காது. ஒருத்தருக்கு ஒரு திறமையை கொடுப்பான், இன்னொருத்தருக்கு இன்னொரு திறமையை கொடுப்பான், இன்னொருத்தருக்கு சம்பாதிக்க தெரியாது, ஆனா குடும்பத்தை அழகா கட்டி கொண்டு போவார். அத்துணை பேர்களும் இணைந்து செயல்படுகிற குடும்பமாய் நம்முடைய குடும்பங்கள் இருந்தது. இன்றைக்கு தனித்தனியாய் அக்கக்காய் பிரிந்து கிடக்கிறார்.
நான் படித்து நெகிழ்ந்த நிகழ்வுகளில் ஒன்று, இந்த பொம்பளை பிள்ளை இருக்காங்கல்ல, இன்னைக்கு சொத்து பிரச்சனை நிறைய, அந்த பொம்பளை பிள்ளைகளை கண்டுகொள்ளாத பிரச்சனைகள் ஒரு பக்கம் நிறைய நம் குடும்பங்களில். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காலத்தில் அலி ரலியல்லாஹு தஆலா சம்பாதித்து 2 ரொட்டி வாங்கி வருகிறார்கள். வீட்டுக்கு 2 ரொட்டி வாங்கிட்டு வந்தா 4 பேர், ஃபாத்திமா ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு 4 பேர் இருக்கிறாங்க. 2 ரொட்டியை 4ஆ போடுறாங்க. 2 ரொட்டியை ஆளுக்கு அரை துண்டு, எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்க எல்லாம் சாப்பிட்டாங்க. அப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு ஒரு அரை துண்டை சாப்பிடும் போது பாப்பா சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியலையே, பாப்பா சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியலையே, நேரா ரசூலுல்லாஹ்விடத்தில் இருப்பது அரை துண்டு, அந்த அரை துண்டை எடுத்துக்கொண்டு பெருமானார் இடத்திலே சென்று, இதெல்லாம் குடும்பத்தில் மட்டும்தான் நடக்கும், பெருமானார் இடத்திலே சென்று அப்பா சாப்பிட்டீங்களா என்று கேட்க பெருமானார் சொன்னார்கள், அம்மா இந்த வயிற்றை உணவு பார்த்து 2 நாள் ஆயிடுச்சுமா, 2 நாள் ஆச்சு. 2 பேர்களும் அந்த அரை துண்டை 2ஆக்கி பகிர்ந்து சாப்பிடுகிறார்கள். பெருமானார் சொன்னார்கள், பகிர்ந்து உண்ணுகிற உணவில் தான் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான். பகிர்ந்து உண்ணும் உணவு என்ன அழகான பகிர்தல் நம்முடைய முன்னோர்களிடத்தில் இருந்தது. இன்னைக்கு அது எங்க காணாமல் போனது இல்லையா? அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி எல்லாம் ஒத்துமையா, அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் தாய் தகப்ப சாப்பிட்டாங்களான்னு நினைக்கிறது ஆண்களை விட பெண்கள் தான். பொம்பளை பிள்ளைதான். அன்றைக்கு அந்த ஃபாத்திமா நினைத்தார்கள், இன்றைக்கு நம் வீட்டு ஃபாத்திமாக்கள் நினைக்கிறார்கள். ஆம்பளை பையனுக்கு அவனை நினைக்கவே நேரம் இல்லை, பிறகு எங்க வாப்பா உமாவை நினைக்க. நசுரியத். அதே மாதிரி கணவனுக்கு மனைவி உதவுதல், மனைவிக்கு கணவன் உதவுதல். அஸ்மா ரலியல்லாஹு தஆலா ஒட்டகத்தை கணவர் கொண்டு வந்தார்னாக்கா ஜுபைர் ரலியல்லாஹு இவர்கள் தீனி போடுவார்கள், ஒத்துழைப்பு செய்வார்கள். இதை மதீனாவே வேடிக்கை பார்க்குமாம். கணவனுக்கு தோதுவாய் மனைவியும் மனைவிக்கு தோதுவாய் கணவனும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்வதை பார்த்து மதீனா மக்கள் ஆச்சரியப்படுவார்கள் என்ற வரலாறுகளை தாரீக் நூட்களிலே நாம் பார்க்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யலாம்ல, இன்னைக்கு அதுவும் காணோம். 5வது தஅஸ்ஸுரியத். கணவனுக்கும் வேணும் மனைவிக்கும் வேணும். தனக்கு தேவை இருக்கிற போது குடும்பத்தில் இருப்பவர்களை மகிழ்வித்தல். தனக்கு தேவை இருக்கும், இது உலகத்திலே குடும்பத்தில் மட்டும்தான் நடக்கும். ஒரு 50,000 ரூபா இருக்கும், அவர் வியாபாரத்துக்கு தேவை இருக்கும், ஆனா பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். தன் தேவையை விட தன் பிள்ளையின் தேவையை கருத்தில் கொண்டு அப்புறம் இதை ஜமாளிச்சுக்குவோம், பிள்ளைய போய் ஃபர்ஸ்ட் சேர்த்துருவோம், கொடுக்கிற பழக்கம் இருக்கா இல்லையா? அன்புக்குரியவர்களே, இது எங்கு மட்டும்தான் நடக்கும்? குடும்பத்தில் மட்டும்தான் நடக்கும், குடும்பத்தில் மட்டும்தான். தஅஸ்ஸுரியத் என்பது குடும்பத்தில் மட்டும்தான் பார்க்க முடிகிறது. ஆனா இன்னைக்கு அதிலும் இந்த தஅஸ்ஸுரியத்தும் குறைந்து கொண்டே வருகிறது. எல்லாம் சுயநலம். உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்கிறேன். எந்த அளவுக்கு தெரியுமா நம்மிடத்திலே தஅஸ்ஸுரியத் இருந்தது? நடந்த நிகழ்வை சொல்லுகிறேன், நான் நெகிழ்ந்த நிகழ்வுகள். ராத்திரி 11 மணிக்கு கோயம்புத்தூர்ல பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பெண்மணி அழுது கொண்டு நிற்கிறார்கள். ராத்திரி 11 மணிக்கு ஆட்டோ இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஒரு ஹாஸ்பிட்டலில் சொல்லி அந்த அம்மா சொல்லுது, அந்த ஹாஸ்பிட்டல் போகணும், டவுன் பஸ் எல்லாம் போயிடுச்சு, அதனால ஆட்டோக்கு போற அளவுக்கு காசு இல்லை. ஷாஜஹான் என்ற ஒரு இளைஞன், ஒரு ஆட்டோ டிரைவர், அம்மா அபலைகளுக்கும் என் ஆட்டோ இலவசம் அம்மா, என் ஆட்டோ கர்ப்பஸ்திரிகளுக்கு மட்டுமல்ல அபலைகளுக்கு உட்காருமான்னு கூட்டு போய் அந்த ஹாஸ்பிட்டல்ல விட கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா உள்ள போய் ஆசுவாசமா கணவனார் இடத்துல பேசிட்டு ஒரு மஞ்சப்பையோடு வருது. மீண்டும் அழுது கொண்டே ஆட்டோவில் வருகிறது. நான் காசு கொடுத்துட்றேன், என்னை பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டுருங்க, நான் திருப்பூருக்கு செல்ல வேண்டும். சரின்னு வர்ற வழியில ஏமா அழுகிற என்று கேட்க, அதற்கு அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை தான், என் கணவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார், நாளை காலை என்னுடைய நாத்தனா என் கணவனின் தங்கச்சிக்கு திருமணம், என் கணவனின் தங்கைக்கு நாளை காலை திருமணம் நடக்க இருக்கிறது. ஆனா 50,000 ரூபா கல்யாண செலவுக்கு பத்தல, 50,000 ரூபா பத்தல,
கல்யாண செலவுக்கு யார்கிட்ட கேட்டும் கிடைக்கல. அதனால என் கணவர் தன் தங்கையின் திருமணம் நடக்க வேண்டும் என்பதற்காக தன் கிட்னியை விற்று என்னிடத்தில் பணம் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். இந்த தாசுரியத் குடும்பத்தை தவிர வேறு எங்கு நடக்கும் இல்லையா? தன் கிட்னியை விற்று தன் சகோதரியின் திருமணம் எங்கோ அல்ல, நடக்கிற நிகழ்வுகள். இந்த அசார் வருகிற காலத்தில் காணாமல் போய்விடுமோ என்று எண்ண தூண்டுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு எவ்வளவு தாசுரோடு இருந்தாங்க தெரியுமா? தனக்கு தேவை இருப்பதை கூட பிறருக்கு கொடுத்து மகிழ்ந்தவர்கள் ஆயிஷா. புகாரி அறிவிக்கிறாங்கல்ல, ஆயிஷா ரலியல்லாஹுவினுடைய வீட்டிலே ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகிறார்கள், அங்கு அடக்கப்படுகிறது. ஆயிஷா அம்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷம், என் வீட்டில் ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகி அடங்கி இருக்கிறாங்க, அல்லாஹ் நானும் இங்கதான் அடங்கணும். 2.5 வருஷத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு வஃபாத். அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அம்மா ஆயிஷா, என் அன்பு மகளே, பெருமானார் பக்கத்துல என்னை கொண்டு போமா, இங்க அடங்கணும்னு ரசூலுல்லாஹ் கபூர்ல இருந்து சொன்னா என்னை அடக்குங்க, இல்லாட்டி பொது கபரஸ்தான்ல வச்சிருங்க. வாப்பா, சரி வாப்பா. அபூபக்கர் ரலியல்லாஹுவை அழைக்கிற போது யூசிலுல் ஹபீப் இலல் ஹபீப் என்று குரல் வருகிறது. பெருமானாருக்கு அருகிலேயே அபூபக்கர் ரலியல்லாஹுவும் அடக்கப்படுகிறார்கள். கணவனும் கிடைத்து விட்டார்கள், தகப்பனும் கிடைத்து விட்டார்கள். பயங்கர மகிழ்ச்சி. அல்லாஹ் இங்கதான் நான் அடங்கணும், இங்கதான் நான் அடங்கணும். ஆயிஷா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதற்கு பிறகு 10 ஆண்டு காலம் ஆயிஷா கேட்கிறாங்க, நான் அடங்கணும்னு. உமர் ரலியல்லாஹு ஷஹீதாக்கப்படுகிறார்கள். கத்தியால் குத்தப்படுகிறது. சாப்பிடுகிற பால் வயிற்றின் வழியாக வெளியே வருகிறது. அப்ப உமர் ரலியல்லாஹு சொல்லி அனுப்புறாங்க, அன்பு மகனே அப்துல்லாஹ் பின் உமர், அப்துல்லா நீங்க போமா, ஆயிஷாட்ட கேளுங்க, அபூபக்கருக்கு பக்கத்துல அடங்க இடம் கிடைக்குமான்னு கேளுங்க. உமர் ரலியல்லாஹு அந்நிய ஆடவர். உமர் ரலியல்லாஹு உள்ளே வந்தால் ஆயிஷா பொது கபருக்கு செல்ல வேண்டும். நம்ம பெண்களாக இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? அந்த வேலையை பாருங்க, 12 வருஷமா நான் துவா கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், நான் தான் இங்க அடங்கணும், யாருக்கும் அனுமதி இல்லை. ஆனா ஆயிஷாட்ட வந்து சொன்ன உடனே ரலியல்லாஹு அன்ஹா, உமர் ரலியல்லாஹுவை இங்கே அடக்கி விடுங்கள், நான் பொது கபருக்கு சென்று விடுகிறேன், ஜன்னத்துல் பக்கீயில் சென்று விடுகிறேன். என்னை விட என் நாயகன் விரும்பிய உமர் ரலியல்லாஹு இங்கு அடங்குவதுதான் சிறந்தது. இதான் தாஸ்வம். தனக்கு தேவை இருக்கிற போது தன் குடும்பத்தை மகிழ்வித்தாள். இது கணவன் மனைவிக்கு மட்டும்தாங்க சிறப்பா நடக்கும். நான் சாப்பிடாம கணவனை சாப்பிட வைத்து மகிழுதல். அதே மாதிரி கணவனும் நினைப்பான், உள்ள வந்த உடனே மனைவி சாப்பிட்டாங்களா இல்லையா, முதல்ல நீ சாப்பிட்டுக்க வேண்டியதானே, ஏன் என்னையே எதிர்பார்த்துட்டு இருக்கிற என்று சொல்லுகிற கணவன் உண்மையில் சிறந்த கணவன். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தாசுரியத்தை நம் குடும்பத்திலே சுரக்க செய்வானாக. அடுத்து 6வதாக தஹுபியத், ஒருத்தருக்கொருத்தர் அன்பளிப்புகளை பகிர்தல். குடும்ப நலனை அதிகரிக்கும் அன்பளிப்புகள். அன்னைக்கெல்லாம் வாங்கிட்டு வருவாங்கல்ல, தீனி வாங்கிட்டு வருவாங்க, பழங்களை வாங்கிட்டு வருவாங்க இல்லையா, லியாஃபத், விருந்துக்கு போனா பழங்களை வாங்கிட்டு போறது, அன்பளிப்புகளை செய்வது. கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் அன்பளிப்புகளை பகிர்ந்து கொள்ளுதல் குடும்பத்தில் இன்பத்தையும் பாசத்தையும் அதிகரிக்கும். ஆனா இதையெல்லாம் தாண்டி நாம ஆச்சரியப்பட்ட நிகழ்வு என்னன்னா, உலகத்துல இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்களான்னு என்ன தூண்டுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தாய், பால்குடி தாய் யாரு நீங்க தான் சொல்லணும், ஹலீமத்து சாதியா ரசூலை பார்க்க வருகிறார்கள். பெருமானார் ஹிதமத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்னி கதீஜா ஓடி ஓடி வந்து, மாமியாருக்கு மருமகள் ஓடி ஓடி வந்து பணி செய்கிறார்கள். நான் திரும்ப சொல்றேன், மாமியாவுக்கு மருமகள் ஓடி ஓடி வந்து பணி செய்கிறார்கள். இன்னைக்கு அப்படி பணி செய்கிற மருமகள்கள் இருக்கிறார்களா? மதுரையில் இருக்கிறார்கள் என்று அஜர்த்து சொன்னாங்க. நான் வெளியூரை பத்தி பேசுறேன். மாமியா எப்படா மண்டைய போடும் இருக்கிற மருமகள் நிறைய இருக்கு சமூகத்தில். மாமியாரை காலி பண்ண நினைக்கிற மருமகள், மருமகளை காலி பண்ண நினைக்கிற மாமிகள் நிறைய உலகத்தில் நடமாடுவதாக கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா அல்லாஹு அக்பர், என்ன ஆச்சரியம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்க பால்குடி தாய்க்கு ஹிதமத்து செய்யறத பார்த்துட்டு மருமக என்ன செஞ்சாங்க தெரியுமா?
ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா 20 ஒட்டகை நேரா கொண்டு போய் அங்க கட்டினாங்களாம். 20 ஒட்டகை. யாருக்கு? மாமியாருக்கு அன்பளிப்பு. 20 ஒட்டகை நான் உங்களுக்கு அன்பளிப்பு செய்கிறேன் என்று மாமியாருக்கு 20 ஒட்டகைகளை அன்பளிப்பு செய்த மருமகள். என் வாழ்க்கையில் அவங்க ஒருத்தரை தான் பார்த்திருக்கிறேன். இன்னைக்கு 20 சவரன் அன்பளிப்பு செய்த மாமியாவுக்கு அன்பளிப்பு செய்த மருமகள் எங்கேயாவது இருக்கிறாங்களா? மதுரையை தவிர சொல்லுங்க பார்க்கலாம். மாமியாவுக்கு 20 சவரன் அன்பளிப்பு செய்த மருமகள். நம்ம மருமகள் என்ன பேசும்னா, அந்த கிழவி கழுத்துல 20 பவுன் சக்கராத்து சாக போகுது, நம்ம கழுத்துல தூக்கி போட வேண்டியது தானே. இதுக்கெல்லாம் கல்யாணத்துக்கு போறப்ப ஜோடிச்சுக்கிட்டு 75 வயசுல என்று பேசுகிற மருமகள்கள் கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். இப்படி ஒரு நிகழ்வு நடந்தா அந்த மாமி சண்டை போடுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மருமக ஒரு 10 பவுன் மாமியாவுக்கு கொடுத்துல மாமி சரண்டர் இல்லையா? மாமியை சண்டலாக்குகிற அழகான விதிகளையும் வித்திகளையும் ஹதீஜா ரலியல்லாஹு இந்த உம்மத்திற்கு செய்து காட்டி இருக்கிறார்கள். இந்த அன்பளிப்புகள் இருக்கிறதே, டால்பின் மீனுக்கு சின்ன சின்ன மீனை தானே அன்பளிப்பு கொடுக்கணும். கொடுத்து நீங்க துபாய்க்கு போனா பார்க்கலாம், 3000 ரூபாய் 4000 ரூபாய் வாங்கலாம். அது அப்படி ஒரு மேலே ஏறி ஒரு ரவுண்ட் அடிச்சு கொண்டு வந்து விட்டுருது. 4000 ரூபாய் ஒரு ரவுண்டுக்கு 4000 ரூபாய் நாம கொடுக்கணும், நம்ம ஊர் காசு. ஆனா அதுக்கு அவன் எவ்வளவு கொடுக்குறான்னா, டிப்ஸ் 4 சின்ன மீனை கொடுப்பான், அவ்வளவுதான். சின்ன அன்பளிப்பில் பெரிய லாபம். அதே மாதிரி மனைவிக்கு கணவன் செய்கிற அன்பளிப்பு, கணவனுக்கு மனைவி செய்கிற அன்பளிப்பு. பிடிச்ச உணவை கணவனுக்கு பிடிச்ச உணவை செஞ்சுட்டா எப்படி இருப்பான் கணவன்? எப்பயுமே துள்ளி குதிக்கிற கணவனாய் மாறி போய் விடுவானே. இந்த அன்பளிப்புகள் ஆனந்தத்தை நம் இல்லங்களில் உருவாக்கும். 7வதாக தஹம்முலியத். குடும்பம்னு வந்தாவே கஷ்ட நஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். தஹம்முலியத் எல்லா நாளும் ஆனந்த நாட்களாக இருக்காது. அதனால பொறுமை குடும்பத்தில் ரொம்ப அவசியம். கணவன் மனைவிக்கு மத்தியில சண்டை வந்திருக்கும் போது பொறுமையாக இருக்கிற கணவனும் பொறுமையாக இருக்கிற மனைவியும் வாழ்க்கையில் தோற்றதாக வரலாறே இல்லை. 2 நிகழ்வுகளை உதாரணத்திற்கு நான் சொல்லுவேன், எப்படி பொறுமையா இருந்திருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹுவுக்கும் ஃபாத்திமா ரலியல்லாஹுவுக்கும் சண்டை, கேட்கவே முடியல. ஆனா எவ்வளவு பெரிய அவுலியாவா இருந்தாலும் வீட்டுல சண்டை நடக்கத்தான் செய்யும். அலி ரலியல்லாஹுவுக்கும் ஃபாத்திமா ரலியல்லாஹுவுக்கும் சண்டை. இந்த சண்டையில நல்ல கணவனுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? சட்டையை தூக்கி போட்டுட்டு வெளியே வந்துருவான், அவன் தான் நல்ல கணவன். அதே மாதிரி அலி ரலியல்லாஹு தஆலா ஃபாத்திமா ரலியல்லாஹு கூட சண்டை போட்டுட்டு சட்டையை தூக்கி போட்டு வெளியே வந்தாங்க. வந்து வெளியிலே படுத்திருக்கிறார்கள், சட்டையை கழட்டி போட்டு படுத்திருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு கேட்கறாங்க, அம்மா உங்க வீட்டுக்காரர் எங்கம்மா, என் மருமக எங்கம்மா என்று கேட்கிற போது, பாப்பா என்கிட்ட சண்டையை போட்டு வெளியே போயிட்டாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இங்குதான் தடம் புரளுகிறோம். அப்படியா? ஓன்ட்டியே சண்டை போட்டானா அந்த மொன்ன பைய, நம்மால் சொல்லிடுவான் மருமகனை எதையாவது ஒரு வார்த்தையில. ஓன்ட்டியே சண்டையா? இவ்வளவு பெரிய பொறுமைசாலி, சொர்க்கத்தின் தலைவி, ஓன்ட்டையே சண்டை போட்டானா அது மனுஷனாக இப்படி பேசிடுவோமா இல்லையா? பெருமானார் ஒண்ணுமே பேசல, மருமகனை தேடி செல்கிறார்கள். மருமகன் ஆடைய கழட்டி கீழே போட்டு படுத்திருக்கிறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அபத்துராப், மண்ணின் தகப்பனே கொஞ்சம் எழுந்திருங்கள், கொஞ்சம் எழுந்திருங்கள். மாமனாரே மருமகனை போய் கூப்பிடுறாரு, வாங்கன்னு கூப்பிட்டு போய் நேரா ஃபாத்திமா ரலியல்லாஹு பக்கத்துல நிறுத்திக்கிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அம்மா ஃபாத்திமா, நீ சொர்க்கத்தின் தலைவியா நரகத்தின் தலைவியா என்பதை உன் கணவன் தான் தீர்மானிக்க வேண்டும் அம்மா. கணவனின் பொருத்தத்தில் தான் உனக்கு சொர்க்கம் இருக்கிறது அம்மா. கணவனின் பொருத்தத்தில் ரசூலினுடைய ஈரல் துண்டு, உள்ளமெல்லாம் மகள். ஆனால் மருமகனிடத்தில் நடந்து கொண்ட முறை. இப்படி ஒரு குடும்பத்தில் சண்டை நடக்கும் போது இல்லையா, மகளினுடைய பெற்றோர்கள் மருமகனோடு சேர்ந்து இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த புள்ள இங்க வீட்டுக்கு வருமா, இந்தம்மா கட்டி கொடுத்தாச்சு, மௌத்து ஹயாத்து அங்கதம்மா, இங்க இல்ல. உள்ள முழுக்க பாசம் இருக்க வேண்டும். ஆனால் வார்த்தைகளில் மருமகனின் பக்கம் இணைந்திருக்க வேண்டும். என்னாலான வாழ்க்கை நெறி, மௌத்தோ ஹயாத்தோ. புருஷனோடு சேர்ந்து வர்றது அந்த வா, இல்லாட்டி வராத. ஆனா இன்னைக்கு நம்ம ஊர்ல சென்னையில் நடந்தது, கல்யாணம் பண்ணி 3 நாள் தான்
மருமக போயிட்டு இருக்கும் போது மாமியா ஏதோ கூட்டிட்டு இருந்திருக்கு விளக்கமாத்த வச்சு. மருமக வரும்போது மாமியா விளக்கமாத்த காட்டிருச்சான். ராத்திரி 12 மணிக்கு, பாப்பா என்னை பார்த்து, நான் வரும்போது விளக்கமாத்த காட்டிருச்சு என் மாமியா, இனிமேல் நான் இருக்க மாட்டேன். உடனே தகப்பனார், அப்படியா ஓலோ டாக்ஸிக்கு புக் பண்ணி ஓடி வந்துரு இல்லையா? அப்ப அந்த குடும்பம் விளங்குமா? சந்தி சிரிக்கிறது. நான் நடப்பதை மன வேதனையோடு சொல்லுகிறேன். கல்யாணம் பண்ணி 3 நாள்ல இல்லையா, மகளுக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய ராத்திரி 12 மணிக்கு, அம்மா என்ன நடந்தாலும் காலையில் பேசிக்கலாம், பேசாம போய்ப்படு என்று சொல்லுகிற தகப்பன் இன்றைக்கு இல்லை. பிள்ளைகளின் மீது பாசம் என்ற பெயரிலே, நேசம் என்ற பெயரிலே பிள்ளைகளை பிரித்து வைக்கிற பெற்றோர்கள், பிள்ளைகளை பிரித்து வைக்கிற பெரியவர்கள் இன்றைக்கு அதிகரித்து வருகிறார்கள். அதனால் அன்புக்குரியவர்களே, தஹம்முலியத், குடும்பம் என்றாலே சில கஷ்டங்கள் இருக்கும். அந்த கஷ்டங்களை சகித்தால் பஞ்சபூதங்கள் கட்டுப்படும். குடும்ப கஷ்டத்தை சகிச்சிட்டோம்னா பஞ்சபூதம் கட்டுப்படும். இப்னு ஜௌசி சாதாரண ஆளா? யார் அந்த இப்னு ஜௌசி? 90,000 பேர்களுக்கு முரீது கொடுத்த மாமேதை. 90,000 பேர், பயங்கரமான ஷேக். உந்துலுஸ்ல இருந்து 4,000 மைல் தாண்டி அவரை பார்க்க வந்திருக்கிறார் ஒரு முரீத். 4,000 மைல் தாண்டி நேரா வீட்டுக்கு போனாராம். கதவை தட்டி, இப்னு ஜௌசி வீடான்னு கேட்டாரு. எங்க ஷேக் இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்களின் வீடா அப்படின்னு கேட்கும்போது, அந்த அம்மா, அம்மா அவர் வீடுதான், அதுக்கு என்ன வேணும்? இல்ல ஷேக் இருக்காங்களா, நீ எங்க இருந்து வர்ற? 4,000 மைல் வர்றேன். நீ ஒரு லூஸ், அந்த ஒரு லூஸ். 4,000 மைல் வர்றாராம், 4,000 மைல். அது இவங்களை பார்க்க, அது ஒரு லூசு, இது ஒரு லூசு. வந்தவருக்கு குழப்பம் ஆயிடுச்சு. வேற ஏதோ இப்னு ஜௌசி இருப்பாரோ, எல்லாத்துக்கும் இந்த முரீதெல்லாம் தர்றாரு, எல்லாத்தையும் நெறிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அவர் வீடு தான் இது, அவர் வீடே தான் இது. ஆனா அவர் வீட்டுல எல்லாம் இருக்க மாட்டாரு, காட்டுல தான் படுத்திருப்பாரு. அந்த பேச்சில் ஒரு மாதிரியா இருக்கு. சரி வந்தது வந்துட்டோம், போய் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு காட்டுக்கு போய் பார்த்தா, அந்த மனுஷன் சிங்கத்துல சவாரி செஞ்சு வர்றாரு. சிங்கத்துல குதிரையில வந்த மாதிரி சிங்கத்துல வர்றாரு. போன மனுஷன் கேட்டாரு, எங்க வீட்டுல அந்த அம்மா சவாரி, காட்டுல நீங்க சிங்கத்துல சவாரி, ஒண்ணுமே புரியல. வீட்டுல அந்த அம்மா அந்த போடு போடுது, காட்டுல நீங்க இந்த போடு போடுறீங்க. அப்ப இப்னு ஜௌசி சொன்னாங்களா, என் மனைவி இடத்தில் நான் பொறுமையாக இருக்கிற காரணத்தினால் ரப்பு எனக்கு காட்டை வசப்படுத்தி கொடுத்திருக்கிறார். மனைவி இடத்திலே பொறுமையாக இருப்பவர்கள் வாழ்க்கையில் தோற்றவர்கள் அல்ல, ஜெயித்தவர்கள் இல்லையா? அதே மாதிரி கணவனிடத்திலே தோற்று போன மனைவிகள் வாழ்க்கையில் சிறந்தவர்கள். ஆசியாவின் நன்மை அவர்களுக்கு இருக்கிறது. சில நேரத்தில் ஆண் ஆதிக்க வெறியர்கள் அந்த பிள்ளைகளை படுத்துகிற பாடு. ஷரியத் கோர்ட்டுக்கு வந்துச்சு, நம்ம சமூகத்தில் இப்படியா? அல்லாஹு அக்பர். அந்த பெண் அவ்வளவு சூஃபி, தொடுகிறது, நோன்பு வைக்கிறது, எல்லாம் செய்கிறது. அப்படியே மக்கண்ணாவோடு கண் மட்டும் தான் தெரிகிறது. ஹஜ்ரத், என் கணவனோட என்னால் வாழ முடியாது, நெஞ்சை குத்திய சம்பவங்கள், என்னால் வாழ முடியாது ஹஜ்ரத், எப்படியாவது குலா வாங்கி கொடுத்துருங்க. ஏம்மா இதை கேட்குறீங்க? காரணம்லாம் கேட்க வேண்டாம் ஹஜ்ரத், எனக்கு பிடிக்கல, வாங்கி கொடுத்துருங்க. காரணம் இல்லாமல் குலா முடியாது. என்னம்மா காரணம்? அதுக்கு அந்த பெண் சொன்ன வார்த்தை தான் இன்றைக்கு நம்முடைய, என்னோட கணவர் ஐடில வேலை செய்யறாரு, சனி ஞாயிறாச்சுன்னா தன் நண்பர்களை எல்லாம் அழைத்து வந்து அவர்களை சந்தோஷப்படுத்த சொல்லுகிறார். நான் அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டுமா? எங்கோ அல்ல. அல்லாஹு அக்பர். இந்த பெண்கள் படுகிற துன்பங்கள், இந்த தஹம்முலியத். உடனே அவனை கூப்பிட்டு கேட்டா எவ்வளவு சாதாரணமாக சொல்லுகிறான். இதில் என்ன தவறு இருக்கிறது? இதில் என்ன தவறு இருக்கிறது? நவுது பில்லாஹ், தீனே இல்லை. நாம் ஐடி அது இதுன்னு படிக்க வைக்கிறோம், தவறு இல்லை. ஆனால் மார்க்கத்தோடு கூடி படிக்க வைக்க வேண்டும். அல்லாஹு அக்பர். 8வதாக தஷக்குரியத், நன்றி உணர்வு ஆணுக்கும் வேண்டும் பெண்ணுக்கும் வேண்டும். அலி ஃபாத்திமா கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? அலி ரலியல்லாஹு தஆலா ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய கல்யாணம்
ஃபாத்திமா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுக்கு மொத்தம் 7 பிள்ளைங்க, 6 மௌத்தா போச்சு. ஃபாத்திமா ரலியல்லாஹு மட்டும் இருக்கிறாங்க. கல்யாணம் பண்ண எத்தனை பேர் போட்டி. அபூபக்கர் ரலியல்லாஹு நான் பண்ணி கொடுக்கிறேன் நாயகமே. பெருமானார் ஒன்று கூட பேசவே இல்லை, அமைதியாக இருந்துடுறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா நான் செய்து கொள்கிறேன், ஒன்றுமே பேசலை. சரி ரசூலுல்லாஹ் வயசு வித்தியாசம் பார்க்குறாங்க போல தெரியுதுன்னு அமைதியாக இருந்துடுறாங்க. ஒவ்வொருத்தரும் கேட்குறாங்க, நான் முடித்துக் கொள்கிறேன், சொர்க்கத்து தலைவியை நான் முடித்துக் கொள்கிறேன். அலி ரலியல்லாஹுக்கு 21 வயசு. 21 வயசு. நண்பர்கள்லாம் சேர்ந்து தள்ளி விட்டாங்க, நீ போய் பொண்ணு கேளு. நேரடியாக ரசூலுல்லாஹ்ட்ட பொண்ணு கேட்க வர்றார் அலி ரலியல்லாஹு. ரசூலுல்லாஹ் தொழுதுட்டு உட்காந்துருக்கிறாங்க, இவர் அத்தஹியாத்துல போய் உட்காந்துக்கிட்டாரு. பெருமானார் தொழுது முடிச்ச உடனே அலி ரலியல்லாஹுவை பார்த்து மஹாஜத்துக்க யா அலி, அலியே உங்களுடைய தேவை என்ன என்று கேட்கிற போது, ரசூலே ஃபாத்திமாவை அப்படித்தானே கேட்பாங்க, கல்யாணம் முடிச்சு வச்சிருந்தீங்களா என்று கேட்கிற போது பெருமானார் அகிலன் வசகிலா, ஒரு எதுக்குமே பேசல. அகிலன் வசகிலா. அலி ரலியல்லாஹு அப்படி கவலையோட போய் நண்பர்கள் எல்லாம் கேட்கிறாங்க, உள்ள போனீங்களா, என்னாச்சு என்று நண்பர்கள் கேட்கிற போது ரசூலுல்லாஹ் ஒண்ணு கூட பேசவே இல்லை. ஒண்ணு கூட பேசலையா? 2 வார்த்தை சொன்னாங்க, அகிலன் வசகிலன் சொன்னாங்க. அவ்வளவுதான், 2 வார்த்தை. திருமணத்தினுடைய ஒட்டுமொத்தத்தையும் 2 வார்த்தைகள் ரசூல் முடித்தார்கள். அகிலன் வசகிலா அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு தகுதி இருக்கு, லேசா கல்யாணம் பண்ணிக்கோ. அகிலன் வசகிலா, ரொம்ப கஷ்டம் எடுத்துக்காத. அகிலன் வசகிலா, அதைத்தான் இன்னைக்கு இங்கிலீஷ்ல வெல்கம் அப்படின்னு போட்டு வச்சிருக்கோமா இல்லையா? இந்த வெல்கம் இருக்கா இல்லையா? அகிலன் வசகிலா, வெல்கம். என் கணவன், என் மனைவி, என் பிள்ளைக்கு ஏற்ற வெல்கம் நீங்க தான். நண்பர்கள் அவ்வளவு ஆனந்தம் அடைந்தார்கள். கல்யாணம் நடக்குது. முதல் நாள் கணவனும் மனைவியும் இந்த கையை கோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்க முறைப்படி கையை கோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மரத்திலிருந்து இலைகள் உதிர்வதை போல பாவங்கள் உதிர்ந்து விடுகிறது. அவ்வளவு பாக்கியம் திருமணத்தில். 2 பேர் கை கோத்தாச்சு. அப்ப ஃபாத்திமா சொன்னாங்களாம், என் அன்பு கணவரே, நீங்க கிடைச்சதுக்காக ஒரு 2 ரக்காத்து நான் தொழுது கட்டுமா? கணவர் அலி சொல்றாங்க, வா ஃபாத்திமா, நீ கிடைச்சதுக்காக நான் 2 ரக்காத்து தொழுது கட்டுமா? திருமணம் முடித்தவர்கள் இருக்கிறோம். எத்தனை பேர் நன்றி செலுத்தி 2 ரக்காத்து தொழுதுட்டு குடும்பத்தை இல்லையா, குடும்பத்தை உருவாக்கியவர்கள் எத்தனை பேர் நம்ம இருக்கிறோம்? அந்த நன்றி உணர்வு திருமணத்தின் அன்றே உருவானது. வாழ்க்கையில நன்றி மறக்காதவர்களாக கடைசி வரை வாழ்ந்தவர்கள். உலகத்தில் பெரிய நன்றி மனைவி கணவனுக்கு செலுத்துகிற நன்றி, கணவன் மனைவிக்கு செலுத்துகிற நன்றி. என்னைக்காவது தேங்க்ஸ் சொன்னோமா? 1000 தடவை வர்றவனுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்ற நாம மனைவிக்கு நன்றி செலுத்திய கணவன் இல்லை, கணவனுக்கு நன்றி செலுத்திய மனைவியும் இல்லை. நிலை மாற வேண்டும். 9வதாக தஃபக்குரியத். அல்லாஹு அக்பர். குடும்பத்தை உருவாக்குவதற்கு முதல்ல சிந்தனை வேண்டும். நம்ம வியாபாரத்துக்கு அடுத்த வருஷம் அந்த வியாபாரத்தினுடைய இலக்கு எவ்வளவு தூரம் போகணும்? இந்த வருஷம் 10 லட்சம் ரூபாய் நம்முடைய டர்ன் ஓவர் சொன்னா அடுத்த வருஷம் 8 லட்சம் ரூபாய் ஆச்சுன்னா நம்ம ஏத்துக்குவோமா? 15 ஆக்கணும், 20 ஆக்கணும், 25 ஆக்கணும், டர்ன் ஓவரை அதிகமாக்க வேண்டும் என்று நாம் சிந்திக்கிறோமே. நம் குடும்பத்தை குறித்து என்ன சிந்தித்திருக்கிறோம்? அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். நம் குடும்பம் இப்படித்தான் உருவாக வேண்டும் என்று கணவனும் சிந்திக்க வேண்டும், மனைவியும் சிந்திக்க வேண்டும். சிந்திக்கிற குடும்பங்கள் தோற்றதாக வரலாறு இல்லை. கடைசியாக ததக்குரியத். கணவனும் மனைவியும் உட்கார்ந்து பேசணும். மஷ்வரா, அதான் மஷ்வராங்கிறோம். கணவனும் மனைவியும். ரசூல் தன்னுடைய மனைவி இடத்தில் மஷூரா செய்திருக்கிறார்கள், மனைவி கணவனிடத்தில் மஷூரா செய்திருக்கிறார்கள். அந்த குடும்பத்துக்குள்ள மஷூராங்கிறதே இல்லையங்க. பிள்ளைகள்கிட்ட உட்காந்து மஷூரா செய்யலான்னாக்கா, நேற்று வரைக்கும் வாப்பா நல்லா தானே இருந்தாரு, இன்னைக்கு நம்ம கூட்டம் போடுறாரு, கூட்டத்துக்கு போயிட்டு வந்து கூட்டம் போடுறாரு, என்ன ஆச்சுமா வீட்டுக்காருக்குன்னு கேட்கிறான். அப்ப ஆரம்பத்தில் இருந்தே இந்த மஷ்வராக்கள் குடும்பங்களை சீராக்கும். இதெல்லாம் நம்முடைய குடும்பத்தை உயர்வாக்குகிற அற்புதமான நிகழ்வுகள். இதை அல்லாமா துல்ஃபிகார் தன்னுடைய நூலில் எழுதி காட்டியிருக்கிறார்கள். எனவே இந்த 10ஐயும் கடைபிடித்து கணவன் மனைவி தூரநோக்கு சிந்தனையோடு உலகத்திலே வாழ்ந்து சிறக்க வல்லோன் அல்லாஹ் வாய்ப்புகள் நல்குவானாக. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உறவுகளோடு சேர்ந்து கணவன் மனைவிக்கு கிடைத்ததற்காக நன்றியும் மனைவி கணவனுக்கு கிடைத்ததற்காக நன்றியும் உள்ள சந்ததிகளாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. வாஹுரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.